பக்கம். ஹலோ வணக்கம். ஓகே, காலர் பாத்தீங்கன்னா வந்து அப்படியே டாடா பாபாய் சொல்லிட்டாங்க என்கிட்ட பேசாமே. அதனால நான் வந்து அவங்க பேச்சுக்கா. சரி டாக்டர், இப்ப நான் உங்க பேச்சு பழம். நீங்க வந்து இத பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம் டாக்டர். சொல்லுங்க, இந்த மாதிரி வந்து ரொம்ப தெம்பா உடம்ப வந்து கொஞ்சம் சிக்கன் வச்சுக்கணும், நாங்க வந்து எல்லா பொசிஷன்ஸும் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு தம்பதிகளுக்கு நீங்க என்ன மாதிரியான அட்வைசஸ், என்ன மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லுவீங்க? அதுக்கு முன்னாடி வந்து காலர் ரெடியா வந்துட்டாங்க, பேசலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம், உங்களோட பேர் சொல்லுங்க. என் பேரு மணிகண்டன். சொல்லுங்க மணிகண்டன். மேடம் சொல்லுங்க. எனக்கு வந்து 2 பெண் குழந்தை மேடம். ஓகேங்க. அதாவது ஆண் குழந்தை பிறகுன்னா உடம்புல என்ன மாதிரி எனர்ஜி வேணுங்கிறதுக்காக phone பண்ணிருக்கேன். ஏங்க, இது தெரிஞ்ச நாட்டுல பல பிரச்சனை தீந்துருமேங்க. டப்புடாலும் அசால்ட்டா கேக்குறீங்களே. இல்ல அசால்ட்டா இல்ல மேடம். இல்ல உடம்புல வந்து 2 பேருக்கும் ஒரே மாதிரி எனர்ஜி இருக்குங்காங்க, அதனால கேட்டேன். எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தது இல்ல வந்து ஆண் குழந்தை தான் வேணும் அப்படின்னு நினைச்சு யாராவது வந்து ஈடுபட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன மாதிரி முறைகள் டாக்டர்ஸும் வந்து சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலா இருந்தது டாக்டர் சொன்னாங்கன்னா எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஆண் குழந்தை ஒண்ணு பொன் குழந்தை ஒண்ணுன்னு ஆசைப்பட்ட மாதிரி எல்லாம் பெத்துப்பாங்க. டாக்டர் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஒன்றும் இல்லை, கூடிய விரைவில் அவருக்கு வந்து ஆண் குழந்தை பிறக்கும். நெக்ஸ்ட் அடுத்தது ஆண் குழந்தை பிறக்கும். அவர் அடுத்து அவர் கால் பண்ணுவார். ஓகே ஆமா, கால் பண்ணுவார். இல்ல டாக்டர், ஆக்சுவலி அவர் கேக்குற மாதிரி வந்து ஆண் குழந்தை வேணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டாரு. என்ன அந்த மாதிரி பண்ணலாம் ஏதாவது அப்படி எல்லாம் பொசிஷன்லாம் கிடையாது. ஓகே, அதெல்லாம் நம்ம வந்து சும்மா வேஸ்டா சும்மா தர்ம சங்கடமான ஆசைகளை அதை அவர் இது பண்ணிட்டு தர்ம சங்கடமான நிலைக்கு ஆளாகக்கூடாது. நீங்க சொன்னதுதான் அதுக்கு கொடுத்த பதில், அதுதான் முடிஞ்ச. இது வந்து ஒத்தப்படை ரெட்டப்படையில சேரும் போது அதை வந்து எந்த நேரத்துல கிளிக் ஆகுதோ அதை பார்த்தினா சில பேருக்கு சொல்லுவாங்க ஆண்கள் நல்ல ஆரோக்கியமா இருந்தா ஆண் குழந்தையும், பெண் நல்ல ஆரோக்கியமா இருந்தா பெண் குழந்தையும். அப்படியெல்லாம் கிடையாது. ஆண் குழந்தையும் பிறக்கும், பெண் குழந்தையும் பிறக்கும். ஒரு சிலருக்கு வெறும் ஆண் குழந்தையா பிறக்கும், ஒரு சிலருக்கு பெண் குழந்தையா பிறக்கும். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இவருக்கு நெக்ஸ்ட் அடுத்த குழந்தை வந்து ஆண் குழந்தையா பிறக்க நம்ம வாழ்த்துக்கள். இல்ல, கண்டிப்பா ஆண் குழந்தை பிறக்கும். அடுத்த வருஷம் போன் பண்ணுவாரு. நெக்ஸ்ட் இயர் கால் பண்ணுவாரு. சரி, தேங்க்ஸ் சொல்லி கால் பண்ணுவாரு. ஆண் குழந்தையா இருந்தா பெண் குழந்தையா இருந்தா எதுவா இருந்தாலுமே வந்து நம்ம நல்லா வளர்க்கணும், அட் தி சேம் டைம் நல்லா படிக்க வைக்கணுங்கிறத வந்து மனசுல வச்சுக்கோங்க. அது ஒண்ணு இருந்தா போதும். அட் தி சேம் டைம் வந்து இப்பெல்லாம் வந்து ஆண்களை வந்து பெண்கள் தான் வந்து பேரண்ட்ஸ் அழகா நல்லபடியா பாத்துக்கிறாங்க. ஆண்கள்லாம் வந்து அதுக்கப்புறமா கல்யாணம் ஆச்சுன்னா டாடா பாய் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஸோ ஆகையினால வந்து ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி நல்லா படிக்க வைக்கணும், ஹெல்த்தை வந்து நல்லா கவனிச்சுக்கணுங்கிற ஒரு முக்கிய நோக்கோட வந்து குழந்தைகளை வளர்த்துக்கோங்க. அண்ட் அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம். டிவி வால்யூம் கம்மி பண்ணுங்க, மியூட்ல வைங்க ப்ளீஸ். மேடம் தேனில இருந்து பேசுறேன் மேடம். சரி சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொன்னீங்க? தேனில இருந்து பேசுறேன். தேனில இருந்து. ஓகே, உங்க பேரு? பேரு சுருளிங்க. சுருளி, சம பேருங்க. யாரோ சொல்லிருக்காங்க சுருளிராஜ் அப்படின்னு. ஒரு சின்ன இது மேடம், உங்க அவர் சாரை பார்க்கும் போது இந்த பழைய படத்துல மகாதேவில இருக்காங்களே ஒரு எம்ஜிஆருக்கு வில்லனா வருவாருங்க, அவர் பேஸ் மாதிரி இருக்கு. அவரு என்னங்க குழந்தை முகமா இருக்கிறவங்க டப்புன்னு வில்லனாக்கிட்டீங்க. அது இல்லைங்க, அவர் பேசு எம்ஜிஆர் வந்து கண்ணை ரெண்டையும் இந்த சூட்ல கம்பியை வச்சு குத்தப்போ வருவாருங்க ஒரு வில்லன். அவர் சாயல் அப்படியே இருக்கு. சார் லைக் பண்றேன், அவரை குறை சொல்லல. இல்ல குரலா சொல்லல, எனக்கு புரியுது. இருக்கு, அவர் பேர் தெரியல, பழைய நடிகரு. அதுக்கு அடுத்து உங்க டீத் இருக்கு பாத்தீங்களா மேடம், உங்க டீத் ஓகேங்க, விஜய் டீத் மாதிரி இருக்கும். விஜய் டீத்தா? ஏங்க விஜய் நிறைய விஜய் பல்லு மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இல்ல அவர் கேட்டாருன்னா அவ்வளவுதாங்க, எனக்கு கொன்றுவாரு. ஒரேடியா போய் சேர வேண்டியதுதானே. சரி வேண்டாம் விட்டுருங்க. ரஷ்யர் தானே, நாங்க ரஷ்யர் தானே. அப்புறம் மேடம், அதாவது 15 மணி நேரம் இருந்தா கூட நமக்கு அது சலிக்காம அந்த மாதிரி இருக்கிறோம். 15 மணி நேரமா? 15 மணி நேரம், 1/2 மணி நேரம், 1/4 மணி நேரம் இப்படி விட்டு அது இது வராமலே, அந்த விந்து வராமலே வந்து நீடிச்சு செக்ஸ்ல வந்து ஈடுபடணும். அந்த மாதிரி எங்களுக்கு அந்த மாதிரி பழக்கம் உண்டு. அதனால உடலுக்கு பாதிப்பு ஏற்படுமா, கிட்னி ஃபெயிலியர் ஏதாவது வருமானு கேட்கிறோம். ஓகே, கல்யாணம் ஆகி எத்தனை மாசம் இல்ல எத்தனை வருஷம்? 50 வயசு 55 ஆகி போச்சு மேடம். வயசு 55 ஆயிடுச்சு. ஆமா, பீடி சிகரெட்டு கெட்ட பழக்கம் எதுவும் கிடையாதுங்க.
ரொம்ப நல்ல விஷயங்க. ரொம்ப எடுத்துக்காட்டா இருக்கீங்க நீங்க. இசை 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 பிரியர், இசை வாசிக்கக்கூடிய கலைஞர் நான். ரொம்ப நல்லது. ஆமாங்க. தபேலா மிருதங்க எல்லாம் ஓரளவு வாசிப்போம், பாடுவேன். ஓகேங்க. ஆமாங்க. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க டக்குனு வந்து இதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி அதுக்கு ட்ரை பண்ணி கூட நல்லா பாடி இருக்கலாமே. இப்பதான் வந்து மார்க்ல வர போடுறாங்க அந்த நிகழ்ச்சியில. இப்ப ஒண்ணு வேணும்னா சாங்கன்னு ஒரு வரி வேணா பாடுறேன். சரிங்க. ஓகே. அழகியம் இதிலே நகரினிலே யாருக்கு ஜானகி காத்திருந்தால் இப்படி சாங் பண்ணக்கூடிய ஆள் தானே. அப்ப மேடம் இதுல வந்து நீடிச்சு இருக்குனா டைம் எடுத்துக்கிறதுனால உடலுக்கு பாதிப்பு வருமான்னு டாக்டர் கிட்ட கேட்க தாராளமா கேட்கலாங்க. சரி மேடம். ஓகே, ரொம்ப ரசனையான ஆளுங்க. இந்த வயசுலயும் வாசிக்கிறாரு பாருங்க. சரி டாக்டர், நீங்க சொல்லுங்க அவருக்கு சந்தேகம். பெண்களுக்கு சந்தோஷத்தை வாரி இறைக்கிறதுல இது ஒண்ணு. அதே மாதிரி இவங்களுக்கும் அந்த சந்தோஷம் கிடைக்கும். ஆனா அதுவும் ஒரு எல்லையோட வச்சுக்கணும். அதிகமா அந்த விந்துவை கட்டுப்படுத்தி 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 உடலுறவு செய்யும் போது நான் நிறைய பேருக்கு சொல்லுவேன், அதாவது ஒரு முறை டிராவல் பண்றதுக்கு ஒரு டிக்கெட் மட்டும் போதும். ஆமா, ஒரு டிராவலுக்கு இங்கேருந்து திருச்சி போறதுக்கு 4 டிக்கெட் எடுத்தா அது வேஸ்ட். ஏன்னா பிரயாணம் ஒண்ணு, டிக்கெட் 4 டிக்கெட் அப்பப்போ தொலைச்சிட்டு எடுக்கிற மாதிரி. அது மாதிரி கூடாதுன்ட்டு. ஆனா இவங்க சொல்ற மாதிரி ஓவரா வச்சுக்கிட்டா கண்டிப்பா மெயின் நரம்பு தளர்ச்சி வரும். மெயினா மற்றது அது இதெல்லாம் விட ஃபர்ஸ்ட் நரம்புகள் வலுவிழந்து போகும். அதனால இனிமேல் பட்டு அவர் மாத்திக்கிட்டோம். இதுவரை கிடைச்சது வரை ஹாப்பி சந்தோஷம். இனிமேல் பட்டு அது மாதிரி ஜாஸ்தி வேண்டாம். ஒரு பெண்ணை சந்தோஷப்படுத்துற அளவுக்கு இருந்தா போதும். ஓகே, ரொம்ப வந்து கலைநயத்தோட இருக்கிற ஒரு ஆளு. அது அட் தி சேம் டைம் வந்து ரொம்ப வந்து மனைவியை நீங்க எப்படி உங்களுடைய இசையை நேசிக்கிறீங்களோ அதே மாதிரி உங்களோட மனைவியும் நேசிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ இதே மாதிரி வந்து எப்பவுமே இருங்க. பி ஹாப்பி ஆல்வேஸ். ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை மாதிரியான ஆட்கள் பேசும்போது. ரொம்ப மகிழ்ச்சிங்க. ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கும். அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேடம். சொல்லுங்க, உங்க பெயர் சொல்லுங்க. ஹலோ, உங்க பெயர் சொல்லுங்க. டிவி வால்யூம் மியூட்ல வைங்க சார். டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க. மேடம், என் பேர் கார்த்தி மேடம். சொல்லுங்க கார்த்தி, எங்க இருந்து பேசுறீங்க? என்ன பிரச்சனை? இப்படிதான் ஆகும் நீங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணாம வந்து பேசுனீங்கன்னா. சரி, நம்ம அடுத்த நேயர் லைன்ல காத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். பேசிடலாம். ஹலோ, வணக்கம். ஓகே, சரி. நம்ம வந்து இதேதான் நான் வந்து ஒரு முறையும் வந்து சொல்ற விஷயம் பாத்தீங்கன்னா, டிவி வால்யூம் தயவு செஞ்சு வந்து மியூட்ல வச்சுட்டு பேசுங்க. நம்ம இந்த நிகழ்ச்சி அந்த ரங்கம் பாத்தீங்கன்னா வந்து ஆண் பெண் இருவருக்கும் சமமான ஒரு நிகழ்ச்சி. ஸோ வந்து பெண்கள் வந்து இது நமக்கு செட் ஆகிற ஒரு நிகழ்ச்சி கிடையாது. என்ன இந்த நிகழ்ச்சியில போய் ஒரு பொம்பளை பிள்ளைய உட்காத்தி வச்சு இந்த மாதிரிலாம் பேசுறாங்களேன்னு நினைக்கிற ஒரு நிகழ்ச்சியே கிடையாது. ஸோ வந்து பெண்ணா இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி, செக்ஸ் அப்படிங்கிறது ஒரு இன்ஃபர்மேஷனா வந்து தெரிஞ்சுக்கணும். அப்பதான் வந்து நாம வந்து குழந்தைங்களுக்கு எஜுகேட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மேல இருக்கிற இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு நீங்க டயல் பண்ணுங்க. நிச்சயமா வந்து உங்களுடைய சந்தேகம் டாக்டர் வந்து தீர்த்து வைப்பாரு. அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் பாபு. பாபு, உங்க டிவி வால்யூம் மியூட்ல வைங்க பாபு. ஓகே ஓகே. இனிமேல் யாரா இருந்தாலும் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்க போறேன். டிவி வால்யூம் வைக்கிறவங்களுக்கு எல்லாம் லைன் கிடைக்காது. ஹலோ மேம். சொல்லுங்க பாபு, எப்படி இருக்கீங்க? மேம், மதுரையில இருந்து பேசுறேன் மேம். மருத ஆளு. சொல்லுங்க மேம். எனக்கு 20 வயசு ஆகுது மேம். 20 வயசு ஆகுது. சொல்லுங்க. நான் அதிகமா தம் அடிக்கிறேன், அதனால ஏதாவது சைடு எஃபெக்ட் வருமா? அதிகமா தம் அடிக்கிறீங்களா? அப்பா, 20 வயசுலயா? அப்பா, முடியலங்க. சரி, எனிவேஸ் டாக்டர் கிட்ட கேட்கலாம். டாக்டர் சொல்லுங்க. டாக்டர், இதுக்கு நான் பதில் சொல்ல போனா நிறைய பதில் சொல்ல வேண்டியது. சுருக்கமா ஒரு இதை சொல்றேன். ஆமா, இந்த ஸ்மோக் பண்றவங்களுக்கு சில டிப்ஸ், அதாவது போனஸ் கிடைக்கும். போனஸ்ன்னு சொல்லலாம். அது எப்படி பரிசுன்னு எப்படி சொல்றதுன்னு, இதுல பம்பர் எப்படி கிடைக்குது. குறிப்பா அந்த ஸ்மோக் பண்றவங்க வீட்டுக்கு திருட வர மாட்டான். ஒண்ணு. அவங்க தெருவில் நடந்து போகும்போது அந்த மிருகங்க, அதாவது நாய் மாடு ஆடு இது மாதிரி தொல்லைகள் இருக்காது.
இவங்களை தொல்லை பண்ணாது. குறிப்பா இது 2 மட்டும் சொல்றது சொன்னா நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கணும். காரணம் என்னன்னா இவர் நைட்ல ஒரு குறிப்பிட்ட காலத்துல இவருக்கு இருமல் தொல்லை வந்துடும். நைட்டு விடிய விடிய லொக்கு லொக்குன்னு இருமிக்கிட்டே இருப்பாங்க. ஆமா, அதனால அவங்களுக்கு ஆளு முடிச்சுக்கிட்டு திருடம் வரமாட்டான். ஒண்ணு, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல கண் பார்வை டம்மி ஆயிடும். டம்மி ஆகும்போது ரோட்ல நடந்து போகும்போது ஒரு கொம்பு, அதாவது கோலினுடைய சப்போர்ட் தேவைப்படும். அப்ப அவங்க நடந்து போகும்போது நாய் ஆடு மாடு ஏதாவது இருந்துச்சுன்னா கிட்ட வர மாடெல்லாம் வந்து கிட்ட வராது, கையில கொம்பு வச்சிருக்கிறான் அப்படின்ட்டு. அதே மாதிரி இது நிறைய சொல்லலாம். அதனால ஸ்மோக் பண்றப்ப வந்து என்ன மாதிரியான பெரும் பிரச்சனைகள் இருக்கு? ஒரு குறிப்பிட்ட நாள்ல உட்காந்துக்கும். ஆமா, எங்கள்கிட்ட சில பேர் வருவாங்க, டாக்டர் இது மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கு அப்படி இப்படின்னு இது பண்ணும்போது சில பேர் அமௌண்ட்டை பத்தி சில பிரச்சனைகள் சொல்லுவாங்க. நான் அவங்களுக்கு சொல்றது என்னன்னா, முதல்ல ஒரு 5000 ரூபாய் கட்டை தூக்கி போட்டு எழுந்திரினா எழுந்திரிக்காது. 5000 ரூபாய் கட்டு பத்தலையே இருந்தா இன்னொரு 5000 ரூபாய் கட்டு, எழுந்திரினா எழுந்திரிக்காது. அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணா மட்டும்தான் எழுந்திரிக்கும். ஆனா அதுக்கு குறை ஏற்படாம பாதுகாத்துக்கிறது அதி புத்திசாலித்தனம். அதுக்கு இந்த ஸ்மோக் பழக்கம் எல்லாம், ஸ்மோக் பண்றது, இந்த பாக்கு போடுற பழக்கம், இந்த ட்ரிங்க் பழக்கம் எல்லாம், அது இந்த 20 வயசுல எல்லாம் இவர் இது பண்ணாருன்னா, அவர் அந்த தம்பியை நான் சொல்லக்கூடியதுன்னா ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி சொல்றேன், சுத்தமா அதெல்லாம் தூக்கி இந்த வயசுல விட்டுறலாம். வேகம் இருக்கும், அதனால வந்து ஓகே ஸ்டைல் அப்படின்லாம் நினைச்சு நீங்க தம் அடிக்கலாம். பட் தி பிகெஸ்ட் திங் இஸ் டாக்டர் சொல்றாரு பாருங்க, அம்மா எல்லாம் உட்காந்துக்க, அம்மா எழுச்சிக்காதுன்னு. உங்க மனைவி அப்புறமா பார்த்து உங்களுக்கு ஆரித்து போங்க, என்ன இது இப்படி இருக்கு. டாக்டர் ஒரு விஷயம் ஒண்ணு சொன்னாரு, ஞாபகம் இருக்குங்களா? அப்பா சாமி உனக்கு ஒரு கும்பிடு, உன்னோட இதுக்கு ஒரு கும்பிடு அப்படின்னு. அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு கும்பிடு, உங்க கீழே இருக்கிறதுக்கு ஒரு கும்பிடுன்னு போயிடுவாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அடுத்த நேயர் யாருன்னு பாப்போம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். உங்களுடைய பேர் சொல்லுங்க. மேடம், என்னோட பேர் வந்து ராஜேஷ், கும்பகோணத்துல இருந்து பேசுறேன். கும்பகோணம் டிகிரி காஃபி. சொல்லுங்க ராஜேஷ். மேடம், எனக்கு வந்து என்னோட இதுல வந்து தோல் வந்து முன்னாடி கொஞ்சம் மூடின மாதிரி இருக்கு. ஓகேங்க, அதுதான் உங்களுக்கு மெயின் பிரச்சனை. எனக்கு 29 ஏஜ். சொல்லுங்க. வீக்லி ஒன்ஸ் கைப்பழக்கம் இருக்கு. வீக்லி ஒன்ஸ். அந்த ஒரு நாளும் வந்து எத்தனை முறை பண்ணுவீங்க? ஒன் டே நைட் ஒன் டே ஃபுல்லாவா? ஒன் டே ஃபுல்லா இல்ல, ஒன் டைம். ஓகே, அதுதான் கேக்குறேன். உங்களுக்கு மத்தபடி பிரச்சனைகள்னு பார்த்தா எதுவும் கிடையாதா? மத்தபடி எந்த பிரச்சனை இல்ல, அந்த தோல் தான் எனக்கு அந்த மூட்ல மாதிரி இருக்கு. ஓகே, சரி, டாக்டர் கிட்ட கேட்கலாம். டாக்டர் சொல்லுங்க. டாக்டர், அந்த தோல் மூடின மாதிரி இருக்குது, ஒரு சிலருக்கு ட்ரபிள் பண்ணும், ஒரு சிலருக்கு அது ட்ரபிளா இருக்காது. ட்ரபிள் பண்ற மாதிரி ஹார்டா இருந்ததுன்னா அது ஒரு சின்ன ஆப்ரேஷன்ல அதை சரி பண்ணி விட்டுருவாங்க. ஒண்ணு, ஒரு வாரம் வீக்லி ஒன்ஸ் இந்த கைப்பழக்கம் இருக்குன்றத கூடிய விரைவில் அவருக்கு மேரேஜ் ஆயிடும். அதனால இன்னும் கொஞ்சம் கேப் போடட்டும், 10 நாளைக்கு ஒரு முறை, 15 நாளைக்கு ஒரு முறை அப்படின்னு கேப் போட்டா இது ஒன்றும் பாதிக்காது. தொடர்ச்சியா சில பேர் சொல்லுவாங்க பாருங்க, எனக்கு டெய்லி இருக்கணும், அது 4-5 பையனா இருப்பேன் அப்படின்றதெல்லாம் டூ மச். அதெல்லாம் வேண்டாம். ஓகே, ரொம்ப நன்றிமா. உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய பிரச்சனைகள்லாம் ஒன்றும் கிடையாது, சின்ன விஷயம் தான், அதை மாத்திக்கங்கிறது தான் டாக்டருடைய அட்வைஸ். ஸோ வந்து அதை எடுத்துக்கோங்க. என்ன அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க. இப்பதான் சொன்னேன் நானு, டிவி வால்யூம் வைக்கிறவங்களுக்கு இனிமே வந்து அந்தரங்கம் நிகழ்ச்சியில லைன் கிடைக்காதுன்னு. ஹலோ, வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் வந்து அந்தோனி. அந்தோனி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எங்க இருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்து. சென்னையில இருந்து அந்தோனி. தோணி எல்லாம் நல்லா ஓட்டுறீங்களா? நல்லா ஓட்டுறோம். ஓகே. அதாவது வந்து இப்ப கொஞ்ச நாளா ஓட்ட முடியாம கிடக்கு. என்னன்னு? கொஞ்ச நாளா சரியா, அதாவது வந்து ஒய்ஃப் வந்து வேற ஊர்ல இருக்காங்க. ஓகே. நான் வந்து இங்க வேற ஊர்ல இருக்கேன். சரிங்க. அதாவது வந்து அப்பப்போ வந்து கொஞ்சம் அந்த இளந்தரம் வந்து வலிக்குது, விதை வந்து. ஓகே ஓகே ஓகே, சரிங்க. மத்தபடி வந்து உங்களுக்கு விரைப்பு தன்மை அதெல்லாம் வந்து கரெக்டா இருக்கா? எல்லாம் கரெக்டா இருக்குது. எல்லாம் கரெக்டா தான் இருக்கு, இருந்தாலும் வந்து வலிக்குது. ஆமா, ஒரு டைம்ல ஒரு டென்ஷன் ஆயிட்டாச்சுன்னா கொஞ்சம் வலிக்குது. ஓகே ஓகே, அதாவது உங்களுக்கு விரைப்பு தன்மை வரும்போதெல்லாம் வந்து உங்களுடைய விதைகள் வலிக்குது. விரைப்பு தன்மை வரமுன்னோட்டியே அத டென்ஷன் ஆயிட்டாலே வலிக்குது. ஓகே ஓகே ஓகேங்க, டாக்டர் கிட்ட கேட்கலாம். உங்களுக்கு வயசு என்ன ஆகுதுங்க? எனக்கு வந்து 33 வயசு ஆகுது. தண்ணி அடிக்கிற பழக்கம் ஏதாவது உண்டா?
ஆமா, கொஞ்சம் கொஞ்சம் உண்டு, அதிகமா கிடையாது. ஓகே, அந்த கொஞ்சம் கொஞ்சம்னா வந்து எத்தனை மாசத்துக்கு இல்ல வாரத்துக்கு எத்தனை தடவை? வாரத்துக்கு 2 தடவை. ஆஹா, அது தப்பு இல்ல. பின்ன வலிக்காம என்ன செய்யும்? ஒரேடியா வலிச்சுக்கிட்டு போயிட போகுது, பாத்துங்க. சரிங்க. அது வந்து முழுக்க முழுக்க விட்டுடுங்க. சரி. சரிங்க, டாக்டர் கிட்ட கேட்போம். உங்களுக்கு உண்டான தீர்வு டாக்டர் சொல்லுங்க. எல்லா நேயர்களும் சொல்லக்கூடிய குறிப்பா உள்ள அட்வைஸ்ல இந்த ட்ரிங்க் பழக்கமும் ஒண்ணு. அது ஒரு என்னைக்காவது ஒரு நாளுன்றதும் சரி, 2 நாளைக்கு ஒரு முறைன்றதும் சரி, 2 வாரத்துக்கு ஒரு முறைன்றதும் சரி, மொத்தத்துல ட்ரிங்க் பழக்கம் வச்சுக்கிறவங்களுக்கு கண்டிப்பா நாளடைவில் எல்லா தொல்லைகளும் ஏற்படும். ஆனா இவருக்கு இந்த பால்ஸ்ல வலின்றது என்ன காரணங்கிறது இல்லை. அவர் வெளியூர்ல மனைவி இருக்கிறாங்க, நான் தனியா இருக்கேன்றதுனால சில பேர் கை பழக்கத்துல ஹார்டா மூவ் பண்ணாங்கன்னா இது மாதிரி பெயின் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அதை செக்அப் பண்ணிக்கலாம், டாக்டர்கிட்ட போய் செக்அப் பண்ணிக்கணும். இல்ல பாலியர் மருத்துவர்கிட்ட போனாலே அவங்களே சொல்லிடுவாங்க, பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆமா, பெருசா அவர் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பெயின் இருக்குன்னா அதை சரி பண்ணிக்கலாம். ஓகே, எனிவேஸ் ரொம்ப நன்றி அந்தோனி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அடுத்த நேரம் யாருன்னு பார்க்கலாம். மேடம் வணக்கம். ஹலோ வணக்கம், உங்களை பேர் சொல்லுங்க. என் பேரு ரவி. ரவி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம், நீங்க? ரொம்ப நலமா இருக்கேன். எங்க இருந்து பேசுறீங்க ரவி? ஈரோட்ல இருந்து பேசுறேன் மேடம். ஓ, ஈரோடு போய் திருச்சி வரும்? அப்படியா? அப்படி என்னங்க இப்படி நடுங்குறீங்க, என்ன ஆச்சு? எனக்கு 2 क्वेश्चंस கேட்கணும். தாராளமா கேட்கலாங்க. கொஞ்சம் நடுக்கத்தை குறைச்சிட்டு கேளுங்க, இல்ல பண்ணிட்டு இருக்க வேலையை நிப்பாட்டிட்டு கேளுங்க. இல்ல, ஃபர்ஸ்ட் வந்து இப்போ கைப்பழக்கம் வந்து லிமிட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ லிமிட்னா அது எவ்வளவு டைம்ஸ் பண்ணலாம் அந்த மாதிரி? நீங்க வந்து எத்தனை முறை பண்றீங்க? ஒரு வீக் எப்படியும் ஒரு 15 வாட்டியாவது இருக்கும். ஓ மை காட். அப்புறம் அதான் என்னோட ஃபர்ஸ்ட் क्वेश्चन. ஓகேங்க, ஓகேங்க. அடுத்த क्वेश्चन. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இப்போ இன்டர்கோர்ஸ் பண்ணும்போது ஃப்ரண்ட்ல இது பண்றத விட எனக்கு பின்புறமா பண்றதுல ரொம்ப ஈடுபாடு இருக்கு. ஓகே, அதனால ஏதாவது பெண்களுக்கோ இல்ல எனக்கோ ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம் வருமா? இல்லன்னா ஏதாவது டெஸ்டிங் ஏதாவது பண்ணிருக்கீங்களா? டெஸ்டிங் எதுவும் பண்ணதில்ல. பட் எனக்கு அந்த ஃபீல் வந்து அதிகமா இருக்கு. இந்த மாதிரி அது வந்து எப்படி, அதனால ஹெல்த் ப்ராப்ளம் ஏதாவது வருமா இல்லன்னா அது எப்படி சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்குமா அப்படின்னு. ஓகே, உங்களுக்கு குழந்தை பிறக்கணும்ங்கற ஆசை இருக்குல்ல? இருக்கு. அப்ப எப்படி வந்து கடலையா நேரடியா போடுறாங்க, மறைமுகமா பின்புறமா எல்லாம் போட முடியாது. இல்ல, அதுல வந்து கொஞ்சம் ஆர்வம் அதிகமா இருக்கு. அதனால ஹெல்த் ஏதாவது அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு. ஓகே, நிறைய சிடி பார்த்து கெட்டு போயிருக்கீங்கங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. டாக்டர் கிட்ட இருந்தாலும் அட்வைஸ் கேட்கலாம். டாக்டர் சொல்லுங்க. இவர் கேட்குற கேள்விக்கு கண்டிப்பா இது ரெண்டாவது கேள்விக்கு ஃபர்ஸ்ட் பதில் சொல்றேன். கண்டிப்பா பாதிக்கும். இது கண்டிக்கத்தக்க ஒண்ணு. ஆமா, கண்டிக்கத்தக்க விஷயம். ஃபியூச்சர்ல சப்போஸ் ஏதாவது ஒரு சூழ்நிலையில இவருக்கு வேற இன்ஃபெக்ஷன் ஏதாவது ஆனிச்சுன்னு வச்சுங்களேன், 2 பேரையும் சேர்ந்து பாதிக்கும். ஆண் பெண் 2 பேரையும் சேர்ந்து பாதிக்கும். அது தவறான பழக்கம், அதுல இருந்து அவர் விடுதலை ஆகணும். இன்னொரு விஷயம், இந்த கை பழக்கம்ன்றது ஒண்ணு கெட்டது ஒருத்தனை கேட்கிறாரு. அது வாரத்துக்கு 15 முறை. ஆமா, இதெல்லாம் வந்து உங்களுக்கு என்னமோ இருக்கு, எனக்கே என்னமோ போல இருக்கு. அப்புறம் சொல்லவே வேண்டாம். இதெல்லாம் ஃபியூச்சர்ல அவருக்கு வந்து பாதிப்பை உருவாகும். ஆமா, இந்த வயசுல, சின்ன வயசுல நம்ம கட்டடம் கட்டுறதுக்கு நம்ம பீம் போடுறோம் பாருங்க, அதுதான் இப்ப இந்த வயசுல நம்ம இளமை பிராயத்துல எடுத்துக்கிற ஸ்டெப்ஸ். இந்த நேரத்துல பேஸ்மெண்ட்டை ஒழுங்கா போடலன்னா அந்த 11 மாடி கட்டணம் விழுந்த மாதிரி தான் ஆயிடும். அதனால இதெல்லாம் தவிர்த்து மாத்திக்கணும். நிறைய இளைஞர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய அட்வைஸ் என்னன்னா, கைப்பழக்கம்ன்றது ஒரு பெரிய குற்றம் இல்லை. ஆனா அதே சமயத்துல அதே பொழப்பா இருக்காதீங்க. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இதுக்கு மேல அவருக்கு எந்த அட்வைஸும் தேவையில்லை. இது வந்து எத்தனை நாளைக்கு இல்ல எத்தனை மாசம்? வீக்லி ஒன்ஸ், 10 days ஒன்ஸ் இருந்தா போறோம். வாரத்துக்கு ஒரு முறை, 10 நாளைக்கு ஒரு முறை, 15 நாளைக்கு ஒரு முறை, இப்படி கொண்டு வரலாம். மெல்ல மெல்ல எடுத்து வந்து மாசத்துக்கு ஒரு முறை அப்படிங்கிற கணக்கு. ஓகே, அப்படிங்கறதான். ஓகே, எனிவேஸ் ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. டாக்டர், இன்றைய நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப ஜல்சாவான ஒரு டாபிக் எடுத்தோம். ரொம்ப வந்து நல்லா போச்சு இன்னைக்கு டாபிக். இங்க வந்து பாத்தீங்கன்னா நேயர்கள் மட்டும் இல்ல, இங்க செட்ல இருக்கிற எல்லாருமே ரொம்ப குஷி ஆயிட்டாங்கப்பா இன்னைக்கு. என்னன்னு தெரியல. சோ
இன்னைக்கு எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்க. என்ன எனக்கு ஒரு வேதனை, என்ன வில்லன் ஆகிட்டாரு ஒருத்தர், அது கண்ண குத்துற வில்லன்ட்டாரு. அதான் எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு. என்ன சரி, உங்களை வந்து அவ்வளவு அழகா இருக்கீங்கன்னு சொன்னாரு. ஓகே, அதெல்லாம் வந்து நம்ம கிடைச்ச பிளஸஸா வந்து நம்ம மாத்தி எடுத்துக்கணும். ஸோ எனிவேஸ் டாக்டர், உங்களுக்கு நேயர்கள் சார்பில் வந்து பெரிய நன்றி வந்து நேயர்கள் இன்னைக்கு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த பாருங்க, செட்ல இருக்கிறவங்களுக்கு அப்பா நன்றி 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 அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம செட்ல இருக்கிறவங்களுக்கும் அண்ட் நேயர்கள் சார்பிலையும் ரொம்ப பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி. என்ன நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சி ரொம்பவே வந்து ஜாலியாகவும் அட் தி சேம் டைம் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஜல்சாவும் கொஞ்சம் நிறைய இன்ஃபர்மேஷனும் கலந்து இருந்தது இல்லையா? இதே போல நாளை உங்கள் அனைவரையும் இதே ஐடிவி நான் ரங்கம் லைவ் இல்ல உங்க எல்லாரையும் வந்து மீட் பண்றோம். until then bye from Girish bye and take care. கேக்கலாம், சொல்லுங்க வசந்தமாரி. சொல்லுங்க. வணக்கம், உங்களுடைய பேர் வசந்தமாரி மேம்? என் பேர் வசந்தமதி. மதி. ஓகே, மதி வசந்தமதி மேம். வசந்தமதி சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? மதி மதி வசந்தமதி. ஓகே, வசந்தமதி மேம். எப்படி இருக்கீங்க? வசந்தமாரி மேம், என் பேர் வசந்தமதி. சொல்லுங்க. வணக்கம், உங்களுடைய பேர்